திருமிதியிலும் முஸ்லிமிலும் மற்ற சில ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்ற ஒரு ஹதீஸு இப்பொழுது எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய நேரடியாக பொருள் கொள்ள முடியாது என்பதும் மௌலவி சாஹிப் விளக்கமாக கூறினார்கள். திபிரியத்து புஹைரா தடாகத்தில் முதல் வரக்கூடிய மக்கள் வருவார்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அடுத்த மக்கள் வரும்போது அந்த முதல் வந்த மக்கள் அந்த தடாகத்தில் உள்ள நீர் முழுக்க முழுக்க குடித்து முடிப்பார்கள். பிறகு வரக்கூடிய மக்கள் என்று வரும்போது அவரே பின்தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு மக்கள் கூட இருக்கின்றார்கள். புஹைரா தடாகம் என்பது திபிரியாஸ் என்ற ஒரு நகரமே பலஸ்தீனில் இருக்கிறது. அந்த திபிரியாஸ் நகரத்தில் உள்ள ஒரு தடாகத்தினுடைய பேரு தான் லேக் ஆஃப் திபிரியாஸ், திபிரியாஸ் தடாகம். ஆனா இப்பொழுது அதுக்கு பேரு சி ஆஃப் கலீல், பஹருல் கலீல், ஜலீல் கடல் என்ற பெயரில் அது மாற்றப்பட்டுள்ளது. அப்ப திபிரியாஸ் நகரத்தில் உள்ள சி ஆஃப் கலீல், கலீல் கடலிற்கு தான் புஹைரா திபிரியா என்று கூறப்பட்டுள்ளது. இது திபிரியாஸ் நகரத்தில் உள்ளது. இதற்கு 12 மைல் நீளம் இருக்கிறது. 12 மைல் நீளமுள்ள ஒரு தடாகத்தில் உள்ள தண்ணீர் ஒரு கூட்டர் வந்து கம்ப்ளீட் குடித்து முடிப்பார்கள் என்று சொன்னால் சாதாரண நிலைமையில் அது முடிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு சமுதாயம் அதுக்கு பின்னாடியும் வருது. இது கொஞ்சம் கூட விளக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கூறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைத்த ஞானத்தின் அடிப்படையை கூறினார்கள் என்பது நாம் முதல் புரிய வேண்டியிருக்குது. அந்த ஞானம் கிடைக்கும் போது இல்ஹாம், வஹி, கஷ்ஃப், கனவு ஆகிய வழிகளில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கஷ்ஃபில் அல்லது கனவில் ஒரு ஆள் கடல் பார்த்தால் எவ்வளவுக்கு கடல் பார்க்கின்றோமோ அவ்வளவுக்கு அந்த இடத்தில் அவருடைய ஆட்சி இருக்கும் என்பது கனவினுடைய விளக்க உரையாக ஆகிய தஅதீருல் அனாமில் இப்னு சீரின் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த தடாகத்தில் உள்ள தண்ணீர் அவர் குடிப்பார்கள் என்று சொன்னால் அந்த திபிரியாஸ் தடாகமும் திபிரியாஸ் நகரமும் அது இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஆட்சி புரிவார்கள் என்பது அதனுடைய விளக்கமாக வரும். அவ முதல் வரக்கூடிய மக்கள் அந்த ஆட்சி அந்த திபிரியாஸ் தடாகத்தின் பக்கத்தில் உள்ள ஊரே அந்த நாடினுடைய ஆட்சி அவர்களுக்கு இருக்கும். பிறகு வரக்கூடிய மக்களுக்கு அது கிடைக்காது என்பது அதிலிருந்து புலனாகிறது. அடுத்த ஹதீஸில் வந்துள்ள அடுத்த வார்த்தை சும்ம யசீருனா, அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனா அந்த இடத்தில் மட்டும் நிற்காது, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பயணம் தொடர்ந்து வரும் ஜபலுல் ஹம்ரு வரைக்கும். ஜபலுல் ஹம்ரு என்பது ஜபலு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் மலைக்கு தான் சொல்லப்படும் என்று ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. அப்ப திபிரியாஸ் தடாகம் இருக்கக்கூடிய இடம் பலஸ்தீன், இப்பொழுது இஸ்ரேல் கையில் இருக்கிறது. அப்புறம் பைத்துல் முகத்தஸ் என்று குறிப்பாக சொல்லும் போது அந்த இடத்தில் பைத்துல் முகத்தஸே நெருங்கிய இடம்தான் இருக்கும் என்பதும் தெளிவாக ஹதீஸிலிருந்து புரிகிறது. மலை என்று கனவில் பார்த்தால் எவ்வளவுக்கு மலையுடைய அல்ல குன்றினுடைய உருவம் இருக்குமோ அவ்வளவுக்கு பதவி கிடைக்கும், அரசு கிடைக்கும் என்பது கூடி கனவினுடைய விளக்க உரையாகிய இப்னு சீரினுடைய தஅதீருல் அனாமில் நாம் படிக்கின்றோம். ஹம்ரு என்று அடுத்தது வருது. அதாவது அந்த மலைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது ஜபலுல் ஹம்ர், மதுவினுடைய மலை என்று. கனவில் மது பார்த்தால் அதற்கு அர்த்தம், அதனுடைய விளக்கம் தவறான நிலைமையில் சம்பாதிக்கக்கூடிய பொருள் என்பதாகும். அப்ப இதெல்லாமே சேர்த்து இணைத்து நாம் படிக்கும் போது
திபிரியாஸ் தடாகத்துக்கு நெருங்கிய இடங்களே அந்த தடாகம் உள்பட்ட இடங்களில் ஒரு கூட்டர் அரசு நிலைநாட்டுவார்கள். அது தவறிய சம்பாத்தியமாக இருக்கும். இன்னொரு கூட்டர் அதை தாக்குவதற்கு வருவான். ஆனா அவர்களுக்கு அந்த இடத்தில் எதுவுமே கிடைக்காது. எவ்வளவுக்கு மலை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவருக்கு பதவியும் அவருடைய அந்தஸ்தும் இருக்கும் என்பது கூட புரிகிறது. இந்த ஹதீஸு நாம் முன்வைத்து இப்பொழுது என்ன நடக்கிறது என்பது, பலஸ்தீனில் என்ன நடக்கிறது என்பது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கு பிறகு 1917 தான் இஸ்ரேல் என்ற பெயரில் ஏராளமான முஸ்லிம்கள் வசித்திருந்த பலஸ்தீனை பிரித்து அதிலிருந்து இஸ்ரேல் உருவாக்குகின்றது. அது திபிரியாஸ் தடாகத்துக்கு நெருங்கிய இடங்கள் தான் அந்த நேரத்தில் இஸ்ரேல் இருந்தது. அதனால் அரபிகளுக்கு வயலுலில் அரபி, யஜூஜ் மஜூஜ் வரும்போது அரபிகளுக்கு நாசம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த நாசம் அந்த நேரத்தில் உருவாகின்றது. இந்த இஸ்ரேல் உருவாயதுக்கு பிறகு 1947 வரைக்கும் மற்ற ஊர்கள் இதை ஒப்புக்கொள்ளலாம். யுஎன்ஓவில் அது அனுமதி கிடைக்கும் போது ரஷ்யா அதுக்கு அமெரிக்காவோட கூட இருந்தது. அது இன்னொரு தந்திரம். அரபு நாடுகள் அதற்கு முன் இஸ்ரேல் உருவாக்கியதில் மிகவும் கடுமையாக அதை பார்த்துட்டு இருந்தால், அந்த நேரத்தில் ரஷ்யா அந்த அரபு நாடுகள் கூட சேர்ந்து அமெரிக்காக்கு எதிராக போரு மறைமுகமா செய்துட்டு இருந்தது. ஆப்கானிஸ்தானிலும் அதே போன்று ஈராக்கிலும் ஈரானிலும் மற்ற கத்தாஃபியை போன்றுள்ள மக்களும் அதே போன்றுள்ள மற்ற அரசர்களும் சேர்ந்து ரஷ்யாவோட கூட நின்றிருந்தது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஒப்புதல் வழங்கும் போது ரஷ்யா இஸ்ரேல் கூட நிற்குது. அப்போ ஒரு இடத்தில் கேபிட்டலிசமும் இன்னொரு இடத்தில் கம்யூனிசமும் அதே அரபிகள் மத்தியில் தான் அவருடைய நோக்கத்துக்காக, உலக நோக்கத்துக்காக, அரசுக்காக போரிடுகின்றது. இஸ்ரேல் தான் இதற்கு காரணம். உண்மையில் அரபு நாடுகளில் அல்லது ஆசியாவுடைய மத்திய பகுதியில் உள்ள அனைத்து நிம்மதி இன்மைக்கும் மூல காரணம் இஸ்ரேல் தான். அந்த இஸ்ரேல் காரணம் தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகிறது. இதுதான் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். தவறிய வழியில், அநீதியான வழியில் சம்பாதித்த ஒரு சம்பாத்தியம், அந்த மதுவினுடைய மலை, அது திபிரியாஸ் தடாகத்தின் பக்கம் இருக்கிறது. அதில் உள்ள தண்ணீரை குடிக்கக்கூடிய அரசுக்காக, அந்த இஸ்ரேலுடைய அரசுக்காக ஒருவருக்கொருவர் போரிடுகின்றது. ஒரு கூட்டம் போகும்போது அதுக்கு பின்னாடி இன்னொரு கூட்டம் வருகிறது. கடைசியில் அவர் என்ன செய்வார் என்பது கூட அந்த ஹதீஸில் வந்துள்ளது. அது விளக்கமாக கூற வேண்டி இருக்குது. அது அப்புறம் நாம் விளக்குவோம். அவரே வானத்தில் அம்பு எய்வார்கள், அது ரத்தம் தோய்த்த நிலைமையில் திரும்ப வரப்படும். இதெல்லாம் கூறப்பட்டுள்ளது. இதே விஷயம் பைபிளிலும் குர்ஆனிலும் இந்த விஷயம் வேற மாதிரி கொஞ்சம் கூட விளக்கமாக வருகிறது. அது நாம் அப்புறம் விளக்குவோம். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த கூற்று எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்மால் பார்த்தால் மிகவும் வியப்பு ஏற்படுகிறது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக ஒரு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அவை அத்தனையும் இன்று பட்டவர்த்தனமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் பல சதித்திட்டங்கள் செய்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்குகிறார்கள். அதன் அடிப்படையில் அரபிகளுக்கு நாசம் ஏற்படுகிறது. அரபிகளுக்கு நாசம் ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது இந்த யாஜூஜும் மாஜூஜும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் செய்த சூழ்ச்சியின் காரணமாக உருவாகிய இஸ்ரேலின் விளைவாக அரபிகளுக்கு பெரிய நாசம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த ஹதீஸ்ல அழகான முறையில் சொன்னாங்க, தடாகத்தில் இருந்து நீர் அருந்துவார்கள், எதுவரை என்றால் பின்னால் வருபவர்களுக்கு நீர் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸில்.
இந்த தடாகம் எது என்று கேட்டால் லேக் ஆஃப் தபரியாஸ் என்று இங்க சொன்னாங்க. இந்த தடாகம் 12 மைல் நீளத்தில் உள்ளதாம். எனவே 12 மைல் நீளமுள்ள இந்த தடாகத்தில் தண்ணீர் வற்றி போகும் என்றெல்லாம் இன்று வெளிப்படையான பொருள்களை இன்றைய ஆலிம்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளுக்கு நேரடியான பொருள்கள் கொடுக்கக்கூடாது. தடாகம் என்று சொன்னால் அரசு ஆதிக்கம் என்று பொருள். அது மட்டுமல்ல, அடுத்து அவர்கள் மதுவின் மலையை சென்றடைவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மது என்றால் அநியாயமான முறையில் சம்பாதிப்பது, அதாவது ஜபல் கமர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபல் என்றால் ஆட்சி, அநியாயமான முறையில் உருவாக்கப்பட்ட ஆட்சி. இன்று அநியாயமான முறையில் இந்த யாஜூஜ் மாஜூஜால் உருவாக்கப்பட்ட ஆட்சி எதுவென்று கேட்டால் அது இஸ்ரேல் நாடு. இன்று அத்தனைக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. எனவே இந்த யாஜூஜ் மாஜூஜின் செயல்பாடுகளின் காரணமாக அரபிகளுக்கு நாசம் ஏற்படுகிறது. எனவே முஸ்லிம்களுடைய நாடு துண்டாக்கப்பட்டு அங்கு யூதர்களை குடியமர்த்தி அவர்களுக்கு ஐக்கிய நாடு சபை ஒப்புதல் வழங்கி முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு அநியாயம் ஏற்பட்டிருக்கிறது. இவை அத்தனையும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த யாஜூஜ் மாஜூஜின் செயல்பாடுகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய நேயர்களே, வருகின்ற நிகழ்ச்சியிலும் இந்த ஹதீஸில் இன்னும் பல அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாஜூஜ் மாஜூஜ் வானத்தை நோக்கி அம்பு எய்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இவை அத்தனைக்கும் இன்றைய ஆலிம்கள் நேரடியான பொருள்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவுபூர்வமான விளக்கங்களை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.